உள்ளாட்சி தீர்ப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் வேல்முருகன். சென்னை மாநகராட்சியினுடைய பல்வேறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து வாதித்து வருகிறோம். அந்த வகையில் வலசரவாக்கம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் எதிர்நோக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன, வலசரவாக்கம் மண்டலத்தினுடைய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்த மண்டலத்தில் 144, 147, 149, 151, 152, 153, 154 ஆகிய வார்டுகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வலசரவாக்கம் மண்டலத்தில் உள்ள மொத்தம் 13 வார்டுகளில் பொதுமக்கள் வாக்களிக்க 272 வாக்குச்சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. வலசரவாக்கம் மண்டலத்தை சுற்றிலும் போரூர், மதுரவாயல், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை கொண்டதாகும். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ப. பெஞ்சமின் ஊரக தொழில்துறை அமைச்சராக உள்ளார். இந்த பகுதி மக்களின் ஆரம்பகால தொழில் என்பது விவசாயமே ஆகும். ஆனால் மாநகராட்சி வளர்ச்சியின் காரணமாக இந்த பகுதிகள் கான்கிரீட் வீடுகளாக வளரத் தொடங்கியது. தற்போதும் இந்த இடத்தில் நிலங்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுகிறது. வசித்து வருகின்றனர். வலசரவாக்கம் பகுதியில் தினசரி தொலைக்காட்சி நாடகங்கள் படமாக்கப்படுகின்றது. இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவைகளை தீர்ப்பதற்கு இந்த மக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து விவாதிக்கலாம். அதற்கு முன்னதாக வலசரவாக்கம் மண்டலத்தினுடைய ஒரு செய்தி தொகுப்பு இது உங்களுக்காக. சென்னை மாநகராட்சியின் முக்கிய மண்டலமாக இருக்கக்கூடிய வலசரவாக்கத்தில் பல ஆண்டுகளாக முடிக்க முடியாத இந்த மேம்பாலத்தால் நிமிடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றது. இந்த மேம்பாலம் புறநகர் சென்னையின் முக்கிய வழித்தடமாக உள்ளது. குன்றத்தூர் பகுதியில் இருந்து சென்னை நோக்கி ஆற்காடு வழியாக வருவதற்கு இந்த வழி முக்கிய பாதையாக உள்ளது. அது மட்டுமின்றி விமான நிலையம், பூவிருந்தவள்ளி, குன்றத்தூர் முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களுக்கு செல்லவும் இந்த பாதையை பயன்படுத்தப்படுகிறது. ஆமை வேகத்தில் நடைபெறும் போரூர் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. போரூர் மேம்பாலம் இப்போ பணி நடக்குது. அது ஒரு 10 வருஷமாக அது கடப்பில் போட்டு பண்டு பட்டத்தில் இப்படின்னு டிலே ஆகிருந்தது. அதுக்காக சட்டசபையில் பேசினவர் பீமராவு, நாங்கள் கூட லெட்டர் கொடுத்தோம். இது மாதிரி பீமராவ் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எங்கள் கட்சியும் பண்ணாங்க, அனைத்து கட்சியும் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் இந்த வேலை நடக்குது. அது சீக்கிரம் வெகு சிறையில் முடிஞ்சாக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதே போல சென்னை பெருமழை காலத்தில் பாதிக்கப்பட்ட முக்கிய இடங்களில் வலசரவாக்கமும் ஒன்று. மழைநீர் வடிகால் இல்லாததே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். எக்ஸாக்ட்லி, அந்த ரோடு எப்போ பண்ணுறாங்க, அதோட ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறாங்க தவிர கம்ப்ளீட்டாகவே இது பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோடில் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ரெயின். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். வலசரவாக்கம் மண்டலம் முழுவதும் உள்ள வார்டுகளில் அனைத்து சாலைகளும் பழுதடைந்த நிலையிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும் மழைக்கு பிறகே போடப்பட்ட சாலைகள் 6 மாதம் கூட தாக்கு பிடிக்காமல் இந்த மாதம் பொழிந்த மழையில் கரைந்தே போனது. அது மட்டுமின்றி வலசரவாக்கம் மண்டலத்தில் உள்ள பல்வேறு சாலைகள் இன்னும் போடப்படாமல் உள்ளது. அதேபோல கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி இன்னும் தொடங்கவும் இல்லை. சில இடங்களில் தொடங்கப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிகளும் முடிக்கப்படாமல் இருந்து வருகின்றன. இதையெல்லாம் விட ஏற்கனவே போடப்பட்ட சாலைகள் பல்வேறு வேலைகளுக்காக மீண்டும் மீண்டும் தோண்டப்படுவதால் வலசரவாக்கம் மண்டலத்தில் வசிக்கும் பகுதி மக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாத சூழ்நிலையும் உள்ளது. வலசரவாக்கத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பார்த்தோம். தற்பொழுது வலசரவாக்கம் மண்டலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தற்போது நம்மோடு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மூத்த நபராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் நம்மோடு நெருங்கிறார். சார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள் என்ன? நீங்கள் பெரும் முயற்சி எடுத்து மக்களுடைய கருத்துக்களை ஆராய்வதற்காக வந்தமைக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். பொதுமக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை எடுத்துரைத்தும் கூட அரசு அதிகாரிகள் காலா கேதினராய் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுதுகின்ற கடிதங்களுக்கும் கொடுக்கின்ற புகார்களுக்கும் பதிலளிக்காமல் மெத்தனமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களை போன்ற பொது நோக்கு ஒரு நல்ல சிந்தனையோடு வந்து எங்களை அணுகுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இந்த மண்டலத்தில்
உள்ள பிரச்சனைகளை சொல்ல வேண்டுமென்றால் பட்டியலிட்டு கொண்டே போகலாம், பல அத்தியாயங்களை எழுதலாம். ஆனால் ஒன்றை மட்டும் குறிப்பாக இந்த மக்களை பெரிதும் பாதிக்கின்ற வகையிலே இங்கே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஏற்படுத்திய இந்த திட்டத்தில் காலியாக விட்ட ஒரு 7.5 மனை கிரவுண்ட் நிலத்திலே இப்போது அத்துமீறி அதில் அதற்கு அனுமதி பெறாமல், வரைபடம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நியாயமற்ற முறையிலே இந்த மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னிச்சையாக தான் நினைக்கின்றபடி நடக்க வேண்டும் என்ற அளவிலே பொய்யான தகவல்களை எல்லாம் கொடுத்து அந்த கட்டிடம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டிய மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டம் தீட்டிய போதே அந்த இடத்தை காலியாக விட வேண்டும் என்று திட்டமிட்டு பல அடிப்படையில் இங்கே சுற்றிலும் வாழ்பவர்கள் 13-32 போன்ற சிறிய மனைகளில் வாழ்கின்ற மக்கள் வாழ்வதால் இங்கே காலியாக இடம் வேண்டும். தட் இஸ் பிரீத்திங் ஸ்பேஸ். மூச்சு விடுவதற்கு கூட இடமில்லாத இந்த இடத்தில் அந்த இடம் தேவை என்பதை நிர்ணயித்து அவர்களே அந்த 7.5 கிரவுண்ட் நிலத்தை மாற்றக்கூடாது, விற்கக்கூடாது என்று அதற்கு சட்ட திட்டங்களை வடிவமைத்து அதற்கு மேல் இந்த திட்டத்தை இந்த நகர வளர்ச்சிக்காக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த அரசாங்கமே வகுத்த அரசாங்க இலாக்காவாகிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வகுத்த அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்திய அந்த சட்டத்தை அத்துமீறி அதை அபகரித்து அரசாங்கம் அளித்துள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து அதை மக்கள் விரோத போக்கில் ஈடுபடுத்தி அங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இங்கே இருந்து ஏறத்தாழ 53 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள இடத்திலே இருந்து இங்கே வந்து குடியமர்த்துகிறார்கள். ஏன் இங்கே மதுரவாயில் ஆரம்பித்து திருவள்ளூர் வரை இடம் இல்லையா? இந்த நெருக்கடியான பகுதியிலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்கின்ற இந்த மக்களுக்கு இடையிலே தான் இதை வந்து இந்த திட்டத்தை புகுத்த வேண்டுமா? இதையெல்லாம் ஆலோசிக்காமல் அரசு மக்கள் விரோத போக்கிலே ஈடுபட்டு மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அந்த கட்டிடத்தை எழுப்பி வருகிறார்கள். நாங்கள் பல அதிகாரிகளை அணுகிய போது கூட அவர்கள் சொன்னார்கள், நியாயமான அளவிலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டம் தீட்டியிருக்கிறது, அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், இதை மாற்றக்கூடாது, இந்த இடத்தை விற்கக்கூடாது, இது மக்களுக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் எத்தனை அடுக்கு கட்டினாலும் கவலைப்படாதீர்கள், சரியாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று கூறினார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த குப்பைகள் எப்படி கையாளணும், இன்னொன்று வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணி எப்படி உபயோகிக்கணும். இது ரெண்டு மட்டும் கவுன்சிலருக்கு தெரிஞ்சிட்டாவே இப்போ கவுன்சிலருக்கே ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2001 2006 வரை எடுங்க, 2006 2011, 2011 2016 வரை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி எத்தனையோ கவுன்சிலரை பார்த்துருக்கு. எந்த கவுன்சிலருக்குமே எதை எப்படி கையாளணுன்னே தெரியல. ஈவன் நம்ம வாக்காளர்களும் அது மாதிரி தான் இருக்காங்க. பொது தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னே அவங்களுக்கு தெரியல. இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம்னா ஏன் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்களுடைய அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியல. பாராளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாக்கா அந்த எம்பியோடைய அதிகாரம் என்ன, அவர் எங்கே உட்காந்து பேசுவார், அவருக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை எப்படி கையாளுறாங்கிறது தெரியல, கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம மக்கள் அப்படி இருக்காங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதுக்கு ஒதுக்கப்பட்டது தெரியுமா? இப்போ ஏன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏன் பிரச்சனையை என் வீட்டுக்காரனுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நான் போய் ஒரு அரசு முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் கொடுத்தாக்க அது ரொம்ப நாள் ஆகும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு தம்பியை தேர்ந்தெடுக்கிறேன், தம்பி வந்து நிற்கிறார், ஒரு கட்சியினுடைய சார்பாக தம்பி நிற்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ தம்பி ரொம்ப நல்லவர், அந்த நல்லவர்கிற ஒரு கேரக்டர்னால தான் உள்ளாட்சி தேர்தலில் தம்பிக்கு நான் ஓட்டு போடுறேன். தம்பி எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தம்பி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது எப்போ வேணாலும் தம்பியை பார்க்கலாம், வாங்கன்னுங்கிறாரு போங்கன்னுங்கிறாரு கும்பிட்றாரு, போகிற ரோட்லாம் படுத்து கும்பிட்றாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பியை நான் தேட வேண்டிய சூழல் ஏற்படுது. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 200 வார்டுலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சியிலையும் இதே நிலதான். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே தெரியல. இப்போ சென்னையில் வந்து
ஒரு நாளைக்கு 4000 டன் குப்பைகள் வந்து எடுக்கப்படுதா ஒரு புள்ளி விவரம் உள்ளது. இந்த குப்பைகளை எங்கே கொண்டு கொட்டுறீங்க? ஆள் இருக்கிற இடத்துல இருந்து சேகரிச்சுக்கிட்டு ஆள் இல்லாத இடத்துல போய் கொட்டுறீங்க. அங்கே இருக்கவங்கள யாரு? ஏழைங்க. அவனுக்கு வந்து நோய் வந்தா கூட யாரும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். இங்கே குப்பை அள்ளுற பிரச்சனை இருக்குது. இங்கே குப்பை தொட்டி இருக்குது, ஆனால் குப்பை தொட்டியில் குப்பை போடுறது கிடையாது. அது கவுன்சிலரை மட்டும் நம்ம குறை சொல்கிறது கிடையாது. கவுன்சிலர் வந்து ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது வந்து பார்க்கணும், ரவுண்ட்ஸ் வரணும். இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேளுங்க, உங்கள் ஏரியா கவுன்சிலரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேளுங்க. இந்த பகுதியில் குப்பைகள் சரியாக அள்ளப்படுதலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது? குப்பைகள் அள்ளுறதுக்கு குப்பை வண்டி வருது. ஆனால் வந்து இங்கே மெயினில் இருக்கிற இடத்துல எல்லாரும் மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்காக நடந்துக்கணும். நம்மளும் பொறுப்போடு நடந்தால் தான் எல்லாமே ஒழுங்காக நடக்கும். நம்மளும் அது மாதிரி பொறுப்பாக நடக்கிறதில்ல. எடுத்துன்னு வந்து எங்கனாலும் போட்டு போயிடுறாங்க. அவங்கள மட்டும் குறை சொல்கிறது புண்ணியம் கிடையாது. இப்போ மெயினாக என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து 10 அடி 13 அடி வீடுகளில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த காலி கிரவுண்டு வந்து பார்க்கு சமுதாய கூடம் இதை கட்டி கொடுக்க சொல்லி நாங்கள் வந்து கேட்டோம். நிச்சயமா அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை, குப்பை அள்ளுறதுல தினசரி காலை ஒரு வேளையும் மாலை ஒரு வேளையும் அள்ளப்படுகிறதா? காலை மட்டும் வண்டி வருது. இப்போ வழக்கமாக வண்டிகள் வருது. இந்த பகுதியில் குப்பைகள் கார்பரேஷன்ல இருந்து அதுவும் சரி கிடையாது. அப்புறம் வந்து மெட்ரோ வாட்டர் லைன் கொடுக்குறேன்ட்டு அது வந்து சீராகி வெளியில் வருதுன்னு சொன்னால் அதையும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. எதையும் வந்து ஆஃபீஸருங்க வந்து ஃபோன் பண்ணோம்னா வந்து எடுக்கிறது கிடையாது. இல்லை கவுன்சிலருங்களும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. மழை ஒரு 1/2 hour பெஞ்சாலே உள்ள தண்ணி வந்துடுது. ரோடு போட்டதும் சரி கிடையாது. தண்ணி போட வசதி இல்லை. அதான் மெயினானது. மழை நேரத்தில் இந்த பகுதியில் எப்படி பாதிப்பு இருக்கிறது? முதல் சற்று முன் மழை பெய்ததில் அப்போ வந்து எல்லாருக்கும் பாதிப்பு போல எங்களுக்கும் தரைதளத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தது. அதோட பலனும் கஷ்டமும் அனுபவிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கணும் ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் தண்ணி அந்த ட்ரைனேஜ் வந்து தண்ணியை சரியாக போகவே இல்லை. மழைக்கு முன்னால் அந்த குப்பையை அந்த ட்ரைனேஜ் காவாக கட்டியிருக்காங்க தவிர அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்த குப்பையெல்லாம் டக்குன்னு அது வாரத்துக்கு ஒரு வாட்சி அள்ளுனா கூட போதும், தண்ணி போயிடும். அவங்க டெய்லி செய்ய முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் அந்த காவால் இருக்கிற தண்ணி எடுத்துடணும். சாதாரணமாக எல்லாம் குடிக்கிற தண்ணியிலேருந்து குளிக்கிறது வந்து தண்ணி தான் மெயின். எந்திரிச்சோன்னா காலையில் தண்ணியில் தான் முழிக்கிறோம் முக்கால்வாசி. அந்த தண்ணி மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லபடியாக சீர் செஞ்சு எல்லாருக்கும் அனுப்புனாலே அதுவே அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பலன். சந்தோஷப்படுவோம். சரி இவங்க வந்தாங்க. தண்ணி பிரச்சனை முதல்ல சாதாரண டேங்க் இருக்குங்க, அதை க்ளீன் பண்ணி அதை அனுப்பிட்டு இருந்தாங்க. முதல்ல 2 times வந்துச்சு ஃபர்ஸ்ட் பிஃபோர் 15 years பிஃபோர். இப்போ கிடையாது. 1 time அந்த 1 time அழகாக 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ அழகாக விட்டாங்கன்னு நல்ல தண்ணி எங்களுக்கு தண்ணி வேணுங்க யூஸ் ஆகிறதுக்கு. டெய்லி அன்றாட புழக்கிறதுக்கு தேவையானது தண்ணீர். அந்த தண்ணீர் உபயோகித்த பின்னர் போகிற தண்ணியை வெளியேற்றணும். அதுக்கும் இங்கே இருந்தது மிஷினு ட்ரைன் க்ளீன் எதிர்ப்பு. அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. சாதாரண அடிப்படை வசதி தான் தெரியும். அந்த ட்ரைனேஜ் தண்ணி வந்து எங்களுக்கு சரியாக அழகாக யார் வீட்டுக்குள்ளும் தண்ணி மழை பெஞ்சா வாசல் பக்கமாகவோ இல்லை ட்ரைனேஜ் பக்கமாக வந்துடுது. எந்த பக்கம் முடியுதோ அந்த பக்கம் போயிடுது. அப்போ கட்டினது வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்குது. இப்போ கட்டுறவங்களும் கொஞ்சம் மேலே கட்டிச்சிட்டாங்க. அப்போ பழைய ஆளுங்க எத்தனை வாட்டி அவங்க ரேஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ வீடு பள்ளமாகிடுது. ரோடு வந்து மேடு பள்ளம் பார்த்து சாதாரணமாக ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளாட் கட்டினாலே மேடு பள்ளம் பார்த்து மட்டம் பார்த்து அதுக்குன்னு இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. இந்த ஸ்கொயருக்கு எப்படி இந்த தண்ணி வெளியேற்றன்றதுக்காக அதை மட்டம் பார்த்து நேர்மையாக பார்த்து நேராக அந்த தண்ணி இந்த தண்ணி அப்படி போகணும் அந்த தண்ணி இப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க, படித்தவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் தெரியும். இந்த இல்லையா அதை இந்த ஆட்சி பண்ணுறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் எப்படி போகணும் தண்ணின்னு தெரியும். அதை புரிஞ்சுக்கின்னு அந்த தண்ணி வாட்டத்தை அப்படியே அழகாக ரோடு போட்டுருந்தாங்கன்னா தண்ணி நிற்காம ட்ரைனேஜ் தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். 4 படம் ஆனாலும் வற்றிடும். சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க, தார் ரோடு போட்டிருக்காங்க. எப்படி தண்ணி போகும்? அதான் இந்த மழைக்கு பிறகும் கூட இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலையா? மழைக்கு பிறகும் கூட இதற்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கலையா? எடுத்துட்டு தான் இருக்காங்க. வராங்க, அந்த ட்ரைனேஜில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி போயிடுது, மீதி கொஞ்சம் நிற்கிது. சின்ன மழைக்கு பரவாயில்லம்மா, பெரிய மழைக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள்? அங்கே வீடு வாசல் இருக்கா தான் முடியும். வீடு வாசல் எத்தனை வாட்டி யார் வீட்டில் போய் இருக்க முடியும்? வருஷத்துக்கு உண்டான வருஷத்துக்கு நம்ம ஆட்சி பண்ணுற மட்டும் போராடுறீங்க. வருஷம் போராடுறாங்களே மக்கள், பொதுமக்கள். அதுக்கு என்ன பண்ணுறது?
இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கிறது, அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சாலைகளே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. சமமான சமநிலையில் எந்த சாலையும் கிடையாது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரன்றது பார்த்தீங்கன்னா அந்த மதுரவாயில் இல்லை. இந்த சுகாதாரத்திலேயே 2 பிரிவினை ஆக்கிடுறாங்க. ஒன்று பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி சர்வீஸ் நடக்குது, இந்த மாதிரி காமனாக இருக்கவங்களுக்கு சர்வீஸ் நடக்குது. இங்கே குப்பையை அள்ளுறது கிடையாது, அதுதான் உண்மை. இதனால் என்ன வருது, போன வாரம் டெங்கு வந்தது. யாருக்கு வருது? இல்லாதவங்களுக்கு தான் வருது. இருக்கிறவங்க சேஃப்டியாக தான் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்கம் ஒர்க் பண்ணுது. அப்போ இங்கே இருக்கிற நடுத்தர மக்கள்லாம் எங்கே போவாங்க? ஒரு சுகாதாரமும் கிடையாது, ஒரு சானிடேஷன் கிடையாது. மக்களை என்ன குறைகள்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். உள்ளாட்சி தேர்தல்ன்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட சம்பாதியத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களே தவிர யாரும் மக்களுக்காக உழைக்கணும் இங்கே அப்படின்றது கிடையவே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக யாரும் நினைக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு நிலைமை இருக்குது. சாலைகள் பார்த்தீங்கன்னா படும் மோசம். இங்கே மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் தண்ணி போகும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா போட்டு 6 மாதமோ 7 மாதமே தவிர இது இப்போ போட்ட மாதிரி ஜூம் பண்ணி காமிங்க. இந்த இப்போ போட்ட ரோடு மாதிரி இருக்குது, எப்போ வேணாலும் பிறந்து போகலாம். இது ஏன் மக்களுக்குன்னு செய்யும்போது மட்டும் ஒரு அலட்சியமாக செய்கிறீங்க? ஐயா சொன்ன மாதிரி அங்கே ஒரு பார்க் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங்கோட இது பாருங்கள் எவ்வளோ தரமாக பக்காவாக கட்டியிருப்பாங்க சொல்லிட்டு. அது ஏன் பொதுமக்களான எங்களுக்கு பண்ண மாட்டீங்க? அரசாங்கம்னு வரும்போது உங்களோட அதிகாரிகள் உங்களோட உரிமை மீறல்கள், சட்ட மீறல்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்களே தவிர மக்களுக்கு ஏன் நாங்கள் தான் உங்களை ஓட்டு பண்ணி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் உட்கார வச்சுருக்கோம். We are the first government. Then we have elected you as a government. எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது? சென்னை மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இங்கே இருக்கிறதா? நாங்கள் A to Z இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர் எல்லா ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 36 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சரியாக ரோடு போடாமல் போனதால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நவம்பர் 28, 29, 2015 பேஞ்ச மழையில் எல்லா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. அந்த டைமில் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 26 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் பெடிஷன் போட்டோம். MMDA காலனி நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு சங்கம் பொதுநல சங்கம்னு போட்டோம். அதில் போடும்போது அதில் கிளியராக எழுதியிருந்தது என்னென்னா, மெட்ராஸில் வேலை செஞ்சனுடைய அனுபவத்துலேயும் பெரிய ஆஃபீஸினுடைய தெரிஞ்சவங்க அனுபவத்துலேயும் ஏற்கனவே போட்ட ரோடை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புது ரோடு போட சொல்லி தான் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கான். அந்த ஆர்டர் அந்த கவர்மெண்ட்டு எப்படி பண்ணணும் என்ன வரணும் ஜிஓ போட்டதை கோர்ட்டு ஆர்டர் போட்ட நம்பர் நோட் பண்ணி அனுப்பிவிட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட அதை பற்றி இங்கே செய்யவே இல்லை. மண் மேலே கொட்டி ஏற்றிட்டாங்க. 1988, 89 கட்டின வீடு 2 அடி ஆழம் உள்ளே போயிடுச்சு. கவுன்சிலர் என்ன பண்ணணும்னா, பணம் வாங்கிறத மட்டும் குறியாக இருக்கக்கூடாது. இபி ஆஃபீஸ் பக்கத்தில் வாங்கலாமா, அங்கே போய் வாங்கலாமா, போர் போட்டால் வாங்கலாமா, வீடு கட்டினா வாங்கலாமா, ஆரா பிளாக்கில் போயிட்டு மண் கொட்டினா வாங்கலாமா, அந்த மாதிரி பிச்சைக்காத்தனமாக நடக்கக்கூடாது. கவுன்சிலருக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அவங்க பப்ளிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவ், வேலைக்காரன் தான். தண்ணி இல்லையா போய் சொல்லணும், ரோடு சரியில்லையா சொல்லணும், கொசுமண் அடிக்கலையா சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் பெரிய கலெக்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் ஜன்னல் கல் வச்சுருந்தாங்கன்னா யார் பாரு, கவுன்சில் போய் பாரு. இந்த ஏஐ சொல்கிறது கார்பரேஷன் காரனும் சரி, இபி காரனும் சரி, மெட்ரோ ஹோட்டலுக்கு இவங்களாம் கூட்டு களவாடி பண்ணிக்கிட்டு அவனை போய் மிரட்டுறது. அவனை போய் காசுக்கிட்டு 6000 கூட போர் போட்டு 6000 செங்கல் இறக்கணா 1 லட்சம். எங்கள் ஆளுங்க போயிட்டு வரி வசூலுக்கு போனால், சார் 3 லட்சம் கொடுத்தேன் சார், 5 லட்சம் கொடுத்தேன் சார், இந்த மாதிரி 18, 20 இடத்துல அது மாதிரி பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கில். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து எல்லாருடைய கருத்தாகவும் அது இருக்கு. அது நிச்சயமா பல்வேறு இடத்துல நம்ம பேச போறோம். இப்போ அடிப்படையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்வதற்கு பள்ளிகள் சென்னை மாநகராட்சி எவ்வளவு உருவாக்கப்பட்டிருக்கு, தேர்ச்சிகள் எந்த விதம் இருக்கு, அவங்களுக்கு சரியாக ஆசிரியர்கள்லாம் வர்றாங்களா, இது எப்படி இருக்கு? இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. அதில் தரமான கல்வி கொடுக்குறானா இல்லையான்னு சொல்லி பார்த்தோம்னா பரவாயில்லை, அவ்வளோதான். அது தரம் கிடையாது. மற்ற ஸ்கூலை விட இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தரம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஏழைப்பட்டவங்களாம் கான்வென்ட்டில் சேர்க்குறாங்களே தவிர கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது கிடையாது. பெரும்பாலும் ரொம்ப வசதி இல்லாதவங்க சேர்க்குறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கிடையாது, பள்ளிகளிலே தண்ணி கிடையாது. அப்படியே தண்ணியை விட்டாங்கன்னா கூட அதில் புழு பூச்சிலாம் இருக்குது. எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை தடவை கார்பரேஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது. சிஎம் செல்லுக்கு போய் பார்க்குறோம், அவங்களுடைய செக்ரட்டரி நேரம் போய் பார்க்குறோம், எங்கே சொன்னாலும் ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆஸ் எ பப்ளிக் ஒரு விஷயம் தெரிஞ்ச, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச, பெரிய இடத்துல வேலைக்கு வச்சு என்னாலே ஒன்றும் பண்ண முடியலன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்களே முடிவு பண்ணி.
இங்கே குடிநீர் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு சரியான குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறதா, அந்த குடிநீர் கழிவுநீரோடு கலந்து வரதா, பல்வேறு தகவல்கள்லாம் சொல்லப்படுது. இந்த பகுதி மக்களுடைய உண்மையான நிலை என்ன? இப்போ இந்த ஏரியாலாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது தான் பெருமாள் கோயில் தெரு, பூர்வீகமான இடம் பிள்ளையார் கோயில் தெருலாம். இது வரைக்கும் அங்கே ட்ரைனேஜ் கனெக்ஷனோ மற்ற இந்த தண்ணீர் கனெக்ஷனோ பொதுமக்கள் பொது கழிப்பிடமாக இது வரைக்கும் கட்டித்தரப்பில்ல. 60 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சாவது பூர்வீகமான இடத்துல இன்னும் அவங்க நிறைவேற்றவே இல்லை. இந்த இடத்துல ட்ரைனேஜ் கனெக்ஷனு இந்த கனெக்ஷன்லாம் வாங்குறதுக்கு லஞ்சம் இங்கே விற்க தான் படுது. லாரியில் விற்கிற தண்ணி தான் இங்கே மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. 8 ரூபா ஒரு குடம், 8 ரூபா கொடுத்து தான் இங்கே தண்ணி வாங்குறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற சுடுகாடு இன்னும் சீரமைக்கப்படலை. எம்எஸ்வி நகர் பக்கத்தில் தான் சுடுகாடு நகர் பக்கத்திலே வீடு இருக்குது, ஒரு 10 அடியில் வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நைட்டு போனோம் டெட் பாடி எரிஞ்சுன்னு இருக்குது. அவங்க அங்கே தான் குடியிருக்கிறாங்க அந்த மக்கள். அந்த மின்மயமாக்குன அந்த சுடுகாடு இந்த பகுதியில் இது வரைக்குமே இல்லை. 20,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க, வாக்காளராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சுடுகாடு இல்லை. போரூரோ இல்லை மற்ற ஏரியாவுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. மழை காலத்தில்னு பார்த்தாக்கா இந்த சாலைகள் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால சாதாரண மழைக்கே தண்ணி இங்கே தேங்கி வீட்டுக்குள்ள வந்துடுது. அதனால் தரமான சாலைகள் அமைப்பதற்கும் தண்ணீர் நல்ல தரமான தண்ணீர் உருவாக்குறதுக்கும் கவுன்சிலர் இங்கே வந்தால் போராடணும். சம்பத் என்ன சொன்னாங்க, பொதுமக்கள் சரியாக ஓட்டு போட இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியில் தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவர் கட்சியில் ரொம்ப நாள் இருக்கிறாரு அதனால் பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முறை அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அரசியல் கட்சியும் வேட்பாளரை நிறுத்தணும் கேட்டுக்கிறோம். நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், அந்த நிகழ்ச்சியில் மெதுவாகவே நீங்கள் சொல்லலாம். பொதுவாக நாங்கள் சொல்லலாம். இது நீங்கள் என்ன உங்கள் கருத்தை சொல்லிவிடுங்க. என்னோட கருத்து என்னென்னா சார், இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கள, யாருன்னா ஒருத்தர் இங்கே பப்ளிக் சர்வீஸ் ஒரு வேலை எத்தனை கவுன்சிலர் மாதிரி இருக்காங்க, 4-5 கவுன்சிலர் வந்துட்டாங்க. இது வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவன் பணம் சம்பாதிக்கணும், அங்கே போய் 15 ஏக்கர் வாங்கணும், இங்கே 20 ஏக்கர் வாங்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்களே கண்டு. புரியுதுங்களா? இங்கே சாக்கடைகள் எப்படி இருக்கிறது, நீர் போக்குவரத்து, மழைநீர் வடிகால் விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த மதுராவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி வந்துடுது. ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஹைட்டு, பெஞ்ச மழைக்கு ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஹைட்டு. இல்லை சாக்கடை பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான நீர் போக்குவரத்து இல்லாமல் அமைச்சிருக்காங்க. முதல்ல இங்கே சாக்கடை இருக்குது அந்த பகுதிகள்? எல்லா இடமும் கிடையாது, சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. மதுராவில் பகுதி ஃபுல்லாலாம் கிடையாது, சில பகுதியில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் அடைப்பாக தான் இருக்குது. மழை பெஞ்ச உடனே ஃபுல்லாகிடுது. அந்த லெவலில் தான் இருக்குது ட்ரைனேஜ் வசதி பார்த்தீங்கன்னா. இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கா, அது எப்படி இருக்கிறது? சரியாக அமைக்கலைங்க, அதுதான் உண்மை. சரியாக இங்கே வடிகாலை கால்வாய் சரியாக அமைக்கலை. எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது, மழை பெஞ்ச உடனே நிற்கிது. சாதாரணமாகவே அங்கங்கே தண்ணி வெளியே தான் போயிட்டுருக்கு. எதுவுமே சரியான வழியில் கிடையாது, ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. சரியான ரோடு கிடையாது. ஏன்னா ரோடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஹைட்டாக இருக்கனால தண்ணி போகிறதுக்கு சரியான வழி கிடையாது. அதுதான் இங்கே உள்ள நிலைமை. எம்எம்டிஏ பகுதியில் சாலைகள்லாம் அமைக்கும் பொழுது நீங்கள் இந்த பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பலையா? அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? கேட்குற லெவலில் கவுன்சிலர் இல்லைங்க, அதாங்க உண்மை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கிட்ட போய் கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ஓட்டு போடும்போது மட்டும் கேட்குறாங்க, மீதி நேரத்தில் நம்ம போய் கேட்கும்போது சில மிரட்டல்கள்லாம் வருது. அதுதான் உண்மை. மிரட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் போய் கேட்குறது கிடையாது. சென்னை மாநகராட்சியில் தற்போது இந்த வலசரவாக்கம் மண்டலம்ங்கிறது இணைக்கப்பட்டு சில ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. இந்த சென்னை மாநகராட்சியோடு இணைந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மேம்பாட்டு வளர்ச்சிகள் எப்படி இருக்குது? இப்போ பொதுவாக பார்த்தோன்னா இப்போ சாக்கடையை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரவுண்டு இடம் இருக்கும். அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக இருக்குது. அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி அங்கே வசிக்கிற ஆளுங்க எல்லாருமே அவங்க பாத்திர தண்ணிலேருந்து குளிக்கிற தண்ணி முட்டை எல்லாமே அங்கே தான் தேங்குது. அதுக்கு பேக் சைடு தான் என் வீடே இருக்குது. என் கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயே நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த மாதிரி தண்ணி தேங்குது. அது பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு குட்டையாட்டமே ஆகி போச்சு. இப்போ அதில் பன்னிங்கலேருந்து மாடு முட்டை இந்த வேடந்தாங்களாட்டம் இருக்கிற பறவைங்க எல்லாமே அதில் தான் உட்காருது. எங்களாட்ட வசிக்கிற ஆளுங்களும் நாங்கள் அந்த சைடு தான் நடந்து போகிறோம். இதை கார்பரேஷன் ஆஃபீஸில் ஏற்கனவே 4-5 வாட்டி சொல்லியிருக்கோம் நாங்கள். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற முன்னாடி கவுன்சிலர் பார்த்தோன்னா 7th பிளாக் கண்ணன் நடுவில் அந்த இடம் பாதி இந்த கவுன்சிலருக்கு இன்னும் பாதி இடம் அந்த கவுன்சிலர் அவங்க 2 பேருக்கு இதாகிட்டு அவங்க அந்த இடத்த நம்ம ஆக்குப்பை பண்ணலாமா இல்லை இவங்க ஆக்குப்பை பண்ணலாமான்னு கேட்டு அதை அப்படியே விட்டாங்க.
ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளே கிரவுண்டுக்குன்னு சொன்ன மாதிரி தான் அந்த இடம் வந்துச்சே தவிர, இது முன்னாடி 2 கவுன்சிலர் வந்தாங்க. அவங்க வந்து அந்த இடத்த யார் எடுத்துக்கலாம் தான் பார்த்தீங்கன்னா தவிர, அங்கே ஒரு சாக்கடை தேங்குது, அங்கே சுற்றி இத்தனை வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஓட்டு போட வரேன்னு வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு 1825 நாள் வருது. ஒரு பால்காரனா சரி, ஒரு பேப்பர்காரனா சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் பார்க்கலாம், ஒரு மாதத்துக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்ம தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இன்னும் ஒரு 19 நாள் வருவாங்க. ஏதோ நம்ம வீட்டு மாமா மச்சான் நாட்டம் எல்லார் வீட்டுக்கு வருவாங்க, யாரை வேணால் கையெழுத்து கும்பிடுவாங்க, யாரை வேணால் பார்ப்பாங்க, இஷ்டத்துக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து சால்வை போடுவாங்க, ஓட்டு கேட்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க, நம்ம யாரையும் பார்க்க முடியாது, எண்ணியாட்டம் தான் இருப்பாங்க ஓட்டு போடும்போது. ஆனால் போட்டிங்கன்னா அவங்க பார்த்து அது ஒரு விஐபி ஆட்டம் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 4 காரு, எந்த வீட்டில் ஒரு பள்ளம் தோணுன்னா அங்கே போய் ஒரு காசை வாங்கலாம், இவங்க வீட்டில் இவ்வளோ பெருசாக கேட்டால் அவங்ககிட்ட ஒரு காசு வாங்கலாம். இதுக்கு தான் அவங்க பண்ணாங்க, மற்றபடி ஒரு எதுக்குமே யூஸ் கிடையாது. இதோ எங்கிட்ட பண்ணால் 5 வருஷம் ஆகுது ஓட்டு போட்டு, இது மட்டும் கவுன்சிலர் யாருன்னு மூஞ்சி தெரியும். ரொம்ப நாள் அதே கட்சி தான் அவங்க கவுன்சிலர் யாரும் வீடு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க. எதுக்கு வராங்க, நாங்கள் எதுக்கு ஓட்டு போடுறோம் அவங்களுக்கு போடுறது தாண்டி உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எதிர்ப்பாங்க ஒரு நல்ல இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கோசம் வேலை செய்ய தான் அவங்க வராங்க. அவங்க எதுக்கு ஒரு 1.5 கோடி 2 கோடியோ கொடுத்து சீட்டு வாங்குறாங்க சொல்லுங்கள்? மக்களுக்கு வேலை செய்கிறாங்க, எதுக்கு 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்குறாங்க? மக்களுக்கு வேலை செய்ய 2 கோடி சீட்டா? அந்த 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு பிஸ்னஸ் தாங்க எங்களாட்ட ஆளுங்களை வச்சு நாங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. ஓட்டு வாங்குறது கொண்டு கையெழுத்து கும்பிடுவாங்க, எப்படியும் வாங்கிட்டு ஒரு கவுன்சிலர் யாருன்னா எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு 1/2 கிரவுண்டில் ஒரு வீடு வச்சு இருக்கிறாங்களா, மாளிகை போல் இருக்கிறாங்க, நம்ம ஓட்டில் தான். அவங்க இன்கேஸ் இப்போ அரசு பள்ளின்னு சொல்கிறாங்க, ஒரு அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, அரசாங்கத்துக்கு தான். ஒரு ஜெயலலிதாவோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு எம்எல்ஏ அவருக்கு உடம்பு சரியில்லை இந்த அரசு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு அப்போல இருக்குது, அது இருக்குன்றாங்க, ராமச்சந்திராங்க அங்கே போகிறாங்க. ஒரு அரசு பள்ளி ஒரு கவர்மெண்ட் அதிகாரி பேரும் யார் பள்ளி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் பேருக்கு வேண்டிய கவர்மெண்ட் பள்ளின்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயம். நம்ம கரிசி மூட்டை இப்படி சொல்லிட்டு இப்படி ஓட்டு இது கூட நீங்கள் அவங்களுக்குலாம் கேட்கட்டும், சிந்தனையே கிடையாது. அவன் நல்லா இருந்தால் போதுன்னு சொல்கிறது தான். இந்த வாட்டி கூட நான் சொல்கிறேன், ஓட்டு போடணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஏடிஎம்கோ டிஎம்கோ அந்த கட்சி பாரி போகுது. ஒரு நல்ல ஆள் இவர் நம்மளுக்கு பண்ணுவாருன்ட்டு நம்பி இந்த வாட்டியார் கொஞ்சம் சுதாரித்து ஓட்டு போடுங்க. இது ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு. நம்ம ஒரு மாதமே ஒரு மட்டனே 500 ரூபாய் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம அந்த 500 ரூபா வாங்கிட்டு ஊர் நேரில் பார்க்காத காசாட்டம் அந்த 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டு இந்த 1820 நாள் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 பைசா தான் வரும் நம்மளுக்கு ஒரு காசு. பிச்சைக்காரன் கூட கொடுத்தா 1 ரூபா வாங்க மாட்டான். ஆனால் அதை நம்ம வாங்கி ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். மக்கள் தானே போடுறாங்க, மக்கள் தான் போகிறான். அப்படி மாற்றி ஆயிடுச்சு. யார் மாற்றினா மக்களை சொல்லுங்கள்? இப்போ இங்கே இருக்காங்க, இப்போ ஒரு வீட்டில் போய்ட்டு ஒரு 2000 ரூபா காசை கொடுத்து நீங்கள் ஓட்டு பண்ணால் போட்டு தான் அவங்களுக்கு காசு முக்கியம். அதை தான் நான் இந்த வாட்டி என்ன சொல்கிறேன்னா, யோசிச்சு கரெக்டான ஒரு நபருக்கு ஓட்டு போடுங்க. அது எம்எல்ஏ எம்பி அப்படின்னா, கவுன்சிலர்னா ஒரு உள்ளாட்சி எலெக்ஷனாக நம்மளை பாதுகாப்புக்கு தான். நம்மளை வந்து அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அவன் பணக்காரது ஆகுது கிடையாது. இன்று வலசரவாக்கம் மண்டலத்தினுடைய மக்கள் எதிர்பார்ப்பு என்ன, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை என்ன என்பது குறித்து பார்த்தோம். நாளை மற்றொரு மண்டலத்தை பார்க்கலாம்.